ப்ரைஸிலானுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வந்துங்க ஒரு கேக் ரெசிபி. இதை பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து ஒரு கேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இது முட்டையும் கிடையாது, ஓவன் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஓவன் எதுவுமே இல்லாத வெறும் கோதுமை மாவை வச்சு நம்ம வந்து சர்க்கரையை வச்சு, வெறும் கோதுமை மாவும் சர்க்கரையும் பாலும் வச்சு நம்ம இந்த கேக்கு பண்ணியிருக்கோங்க. இது எப்படி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பொருள் எல்லாம் இதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கலாம் வாங்க. ப்ரைஸிலாடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? அதாவது ஒரு கேக்கு செய்ய போகிறோம். கேக் ரெசிபிங்க இது. அதாவது இந்த கேக்கு எப்படின்னா, இந்த டம்ளர் மூலமாக செய்ய போகிறோம். டம்ளர் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் இது முட்டை கிடையாது, ஓவன் கிடையாது, எதுவுமே இல்லாத சிம்பிளாக இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, இதையும் சர்க்கரையும் பாலும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாமா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக்கு செய்யறதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கேங்க. இந்த கிண்ணம் இருக்கு இல்லைங்களா, இந்த கிண்ணத்தோடைய அளவு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். ஓகேங்களா? நான் இதால் வந்து 4 கப்பு, இந்த கப்போடைய அளவு வந்து ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்களேன். இதால் வந்து ஒரு 4 கப்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 4 கப்பு. ஒரு பவுல் இருக்கு இல்லைங்களா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொட்டிடுங்க. 4 கப்பு போட்டுருங்க. ஓகேங்க. இப்போ 1 கப்பு கொட்டிட்டேங்க. இப்போ இது 2வது கப்பு. இதே மாதிரி 4 கப்பு கொட்டிக்கோங்க. இதை பாருங்கள், இதோட வந்து 4 கப்பு. ஓகேங்களா? இது நல்ல மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணும் போது, பால் ஆட் பண்ணும் போது நம்ம இதை தான் ஆட் பண்ணணும், தவிர நம்மளாக வந்து ஒரு குறிப்பிட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்டு இது 100 கிராமு. இந்த கப்புடைய இது வந்து மெஷர்மெண்ட்டு 100 கிராமு. இதில் வந்து நான் 4 கப்பு எடுத்து இதை பாருங்கள், உங்கள் முன்னாடி இந்த பவுலில் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகரை எப்படி ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து கேக்குக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து இப்போ 4 கப்பு நம்ம வந்து அதில் அளந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு. இதால் வந்து இந்த சுகர் வந்து நம்ம இந்த கப்பால் 2 கப்பு சுகர். இந்த பாருங்க, இந்த கப்பால் 2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ 1 கப்பு போட்டுட்டோம். இது 2வது கப்பு. ஓகேங்க, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேக் அழகாக வருங்க. ஓகேங்களா? இதால் வந்து 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் இதில் பாதி 2 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். ஒரு மிக்சி பவுலில் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓகேங்களா? இதில் வந்து அதாவது 2 கப்புக்கு 4 ஏலக்காய், 4 கப்புக்கு வந்து 8 ஏலக்காய் இதை போடுற பாருங்க. இதை வந்து அப்படியே நம்ம பவுடராக இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நம்ம வந்து சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம போய்ட்டு இது பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது அரைச்ச சர்க்கரை வந்து இது பாருங்க இப்படி பவுடராக இருக்கணும். நல்லா இது பாருங்க இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து அப்படியே இந்த கோதுமை மாவில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்க, இதை பாருங்க கோதுமை மாவில் ஆட் பண்ணுறோம். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், கோதுமை மாவு, சுகரு, ஏலக்காய். ஓகேங்களா? இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு போடணும், எல்லாத்துக்குமே உப்பு போடணும். அவ்வளோதாங்க, உப்பு போட்டு இப்போ நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? நல்லா இதை வந்து விஸ்க வச்சு நல்லா கலந்துக்குங்க. இப்போ நல்லா வந்து நம்ம அந்த கோதுமை மாவு, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் வந்து இந்த மாவோடைய நல்லா விஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா கலந்துக்குங்க. ஏன்னா நம்ம என்னதான் கரண்டியில் கலந்தாலும் அந்த அளவு வந்து இது வராது, கரெக்ட் வராது. அதனால் நம்ம வந்து இதை வச்சு இப்போ இந்த கரண்டியில் வச்சு விஸ்க வச்சு இது பண்ணாதான் அது எல்லா இடமும் மேஷ் ஆகி நல்லபடியாக எல்லாம் ஒன்று சேரும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது இல்லைங்க, பால் ஊற்ற போகிறோம். பாலுடைய அளவு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம மாவு அளந்தோமோ அந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ 4 போட்டோம் இல்லைங்களா, இதில் வந்து 2.5 போட்டுக்கோங்க. பால் வந்து 2.5 ஊற்றணும். இப்போ 1 ஊற்றுறேன். நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதிகமாக ஊற்றினா கேக்கு வராது. ஓகேங்களா? இது பாருங்கள், இதுவும் வந்து பால் வந்து தண்ணி ஊற்றாத பாலுங்க, காய்ச்சி ஆற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த பாருங்கள், இப்போ வந்து 2.5 ஊற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே விஸ்க வச்சு நம்ம கலக்க போகிறோம். இதுதான் சரியாக கலக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து சர்க்கரை போட்டிருக்கோம், நல்லா இடகும்.
இலகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உங்களுக்கு அப்படி விஸ்கு இல்லைன்னா கரண்டியில் கூட நீங்கள் கலந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான், ஏன்னா இது நல்லா கரெக்டாக கலக்கும். கரெக்டாக அந்த மூளை கீழே நம்ம இதெல்லாம் ஓரங்கூரம் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்து நல்லா கலக்கும். நம்ம இந்த பால் ஊற்றுறனால சர்க்கரையும் போடுறதுனால நல்லா இலகும். ஓகேங்களா? இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றிடக்கூடாது நீங்கள். இந்த பாருங்க, கலக்க கலக்க அது இலகும். ஏன்னா நம்ம சர்க்கரை ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி விஸ்கை வச்சு நம்ம இது கலக்கிறனால ஒரு கட்டி பட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிற அளவோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கேக்கு நல்லா வருங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம வந்து மாவெல்லாம் போட்டு நல்லா விஸ்க வச்சு கலக்கி வச்சுருக்கோம். அதோடைய இது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அதோடைய கரெக்டான பதம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அதை பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றினா அது அப்படியே நின்று பொறுமையாக ஊற்றணும். அதை பாருங்கள், பொறுமையாக ஊற்றணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். அதை பாருங்கள், நின்று பொறுமையாக ஊற்றணும். இதுதான் சரி. ஓகேங்களா? தண்ணியாகவே ஆகக்கூடாது. ஏன்னா இது தண்ணி ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நேரம் ஆக ஆக வந்து நம்மளுடைய சர்க்கரையுடைய இது வந்து இதாகும், இலக்கும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லணும். செய்யணும். பட்டர் கேக் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 4 டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா வந்து உள்ளே வந்து இது பண்ணணும். அதாவது எல்லா இடத்துலையும் அது வந்து தீர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது பாருங்கள், இப்போ இதை எண்ணெய் ஊற்றி இருக்கிறாங்களா, அப்படியே கையாலே ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ப்ரெஷ் இருந்தாலும் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நல்லா அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அப்ளை பண்ணலைன்னா அது வந்து ஒட்டிக்கிட்டு வராது. அதனால் இது மெயின் இது தான் இது. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம வந்து ஒரு கரண்டியில் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து அப்படியே இது பாருங்கள், அப்படியே கரண்டியில் ஊற்றுங்க, அப்படியே டம்ளரில் ஊற்றுங்க. அதாவது ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க. இப்பயும் சொல்கிறேன், முக்கால்வாசி, ஏன்னா அது வெந்து பொங்கி வரும். ஓகேங்களா? இது போதும். அதே மாதிரி இன்னொரு டம்ளர்லேயும் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க, முக்காவை தான் ஊற்றணும். ஏன்னா அது வேகணும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, முக்கால் தான் ஊற்றணும். அதேமாரி 4 டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ மாவு வந்து பட்டர் கேக் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா? அதை வந்து அந்த டம்ளரில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி நல்லா உள்ளே வந்து நல்லா இது பண்ணி நல்லா தடவிட்டு ஃபுல்லாக இது உள்ளே நல்லா இது பண்ணுற மாதிரி இது ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன பண்ணோம், மாவு எடுத்து இதை ஊற்றி வந்து எனக்கு வந்து இங்கே 6 டம்ளர் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 4 கப்பு இதில் மெஷர்மெண்ட்டில் 6 கப்பு வந்திருக்கு. இப்பயும் பாருங்கள், நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதாவது டம்ளருக்கு மேலே வரைக்கும் மாவு ஊற்றக்கூடாது. இதை பாருங்க, டம்ளரில் வந்து முக்கால்வாசி தான் மாவு இருக்குது. இதை பாருங்கள், எல்லாத்துலேயும் பாருங்கள், 6 டம்ளர்லேயும் முக்கால்வாசி. ஏன்னா அது வெந்து வெளியே வரக்கூடாது, அதனால் உள்ளேயே இருக்கணும். அதனால தான் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறதுனால தான் அது வந்து ரொம்ப வெளியே வராது. அதனால தான் நம்ம வந்து ஊற்றக்கூடாது, ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. எப்பயுமே முக்கால் பாகம் தான் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம வந்து குக்கரில் அப்படியே வேக விடணுங்க. அது எப்படி வேக விடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டர் கேக் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு காலி குக்கரை வச்சுக்கிட்டோங்க. காலி குக்கரில் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு இது சூடு பண்ணணுங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, குக்கரை மூடிட்டு, இதை பாருங்க, மூடிட்டு விசிலை எடுத்துடணும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம், நல்லா சொல்லிட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் தான். குக்கரை வந்து இப்படியே இருக்கட்டும், ரொம்ப மூட வேணாம், லோ ஃப்ளேமில் மட்டும் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இப்பயும் சொல்கிறேங்க, பார்த்து கை சுட்டுடாமல் மெதுவாக எடுக்கணும். வெறும் இதுதான் நம்ம வச்சுருக்கோம். 5 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு, பயங்கர ஹீட்டில் இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த சல்லடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம நடுவில் போட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சட்டியெல்லாம் வச்சு கீழே கடைவோம் இல்லைங்களா, அந்த இது இருக்கும் கீழே ஆடாமல் இருக்கிறதுக்கு, அதை வச்சு நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சு ஒரு பிளேட்டு, இப்பயும் சொல்கிறாங்க, பார்த்து வைங்க, பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதில் வந்து நம்மளால் வைக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 டம்ளரில் உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக பாருங்கள், 4 டம்ளர் ஒரே சைஸாக இருக்கணுங்க. 4 டம்ளர் பயங்கர ஹீட்டாக இருக்குது. கை சுட்டுக்க போகிறீங்க, பார்த்து. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே மூடிடணும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இதை மூடிடலாம். அவ்வளோதாங்க. இதில் இருந்து 40 நிமிஷம்
40 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? 40 நிமிஷம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நடுவில் எடுக்கக்கூடாதுங்க. அது பாட்டு நல்லா வெந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்பயும் சொல்கிறேங்க, லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது நம்ம ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து லோ ஃப்ளேமில் தான், அப்படி நம்ம சிம்மில் வச்சு நம்ம எரி விடுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது ஸ்டீமில் வேவுது. ஓகேங்களா? தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றலை. அதுதான் உங்கள்கிட்ட நான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டேங்க. இப்போ நம்ம மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம 4 தான் இதில் வச்சோம். பார்த்தீங்களா, நல்லா இது பாருங்க வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கலாம். ஓகேங்க, இப்போ பட்டர் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, வெந்துட்டோனே இதை பாருங்க எடுத்து வச்சிருக்க டம்ளரில். நம்ம மொத்தம் 6 டம்ளர் நமக்கு வந்தது. இதில் 4 டம்ளர் வச்சுட்டு செகண்ட் டைமும் வந்து 2 டம்ளர் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 4 டம்ளர் எடுத்துட்டு உங்களுக்கு எதுக்கு நான் இது காட்டுறேன்னா, இந்த குக்கருக்கு கீழே வந்து நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அப்படியே இது 40 நிமிஷம் சும்மாவே நம்ம குக்கர் விசில் போடாத நம்ம வச்சுருக்கோம். அதனால் அந்த பாத்திரம் எப்படி இருக்குது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தாங்க நான் இதை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆறி போயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இது பாருங்க, ஒன்றா நான் எடுக்கிறேன். 4 டம்ளர் வச்சோம், எடுக்கிறேன் நான். ஓகேங்களா? எடுத்துட்டேன். இந்த டம்ளர் இதை பாருங்க, இந்த தட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அது கீழே வந்து நான் எடுக்கிறேன். ஆறிடுச்சு, ஆறிட்ட பிறகு தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இதை பாருங்க, இதையும் எடுத்துறேன். இதை பாருங்க, ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்க, ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது. நம்ம எப்படி பாத்திரம் வச்சோமோ அப்படியே இருக்குது பாருங்கள். ஒன்றும் ஆகாதுங்க, பொருள் எதுவுமே சேதமாகாது, ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து நைஃபை வச்சு அதை ஓரம் கட் பண்ணி கேக்கு எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகேங்க, இப்போ பட்டர் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம டம்ளர்லேருந்து இப்போ நைஃப்பில் வச்சு அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் வச்சு நைஃப்பில் வச்சு நான் பண்ணுறேன். அப்படியே சும்மா அப்படியே நைஃபை வச்சு ஓரம் வந்து இது பண்ணி விடுங்க. அப்படியே பாருங்கள், இதை பாருங்கள், இதை வந்துச்சு பார்த்தீங்களா? கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது ஓகேங்க, இதை பாருங்கள். இப்போ நம்ம இதையும் வந்து இதை பாருங்கள், நைஃபு இதை ஓரமாக இது பண்ணுறோம். நம்ம அப்படியே லைட்டாக வந்து கட் பண்ணோன்னா போதுமே. ஓகேங்களா? இப்போ இருங்க, அப்படியே இதை வருதா பார்க்கலாம். இதை பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். 2வதுங்க, நம்ம வீட்டிலேயே வந்து பட்டர் கேக் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம வெளியே போய் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்களேன், இதை பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதை பாருங்கள், அழகாக இதை பாருங்கள், அழகான கேக்கு, பட்டர் கேக்கு. நம்ம கடையில் கூட இப்படி வாங்க முடியாதுங்க. 4 ஆயிடுச்சுங்களா? இப்போ 5வதுங்க. ஓகேங்களா? நைஃபை வச்சு பண்ணி அப்படியே இப்படி எடுக்கலாங்க. வருதா பாருங்க, அந்த பாருங்க, அழகாக வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? 5ங்க. அடுத்தது ஒரு அக்கா இதை வந்து ஒரு கப்பில் ஊற்றிட்டேங்க. இது நம்ம முத நம்ம வந்து கோதுமை மாவு அளந்தோம் இல்லைங்களா, அந்த கப்பில் ஊற்றிட்டேங்க. இருந்த மாவை அப்படியே இந்த கப்பில் ஊற்றிட்டேங்க. என்னங்க டம்ளர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றிட்டேங்க. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே பார்ப்போம். இதை பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இதை பாருங்க. நம்ம ப்ளம் கேக்கு கூட கேட்டது. இதை பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதை பாருங்க, இது நம்ம ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஓவன் இல்லை, முட்டை இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? அதாவது வெறும் இதை கோதுமை மாவை வச்சு பாலை வச்சு நம்ம வந்து இந்த வந்து கேக்கு பண்ணியிருக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதில். ஓகேங்களா? சர்க்கரை, கோதுமை மாவு, பால், இவ்வளோதாங்க. இது அப்படியே அழகாக வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் போடாத 40 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சு எடுத்தோன்னா, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம அழகான வந்து டம்ளர் கேக்கு கொடுக்கலாம். இந்த பாருங்க, டம்ளரில் வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எதில் வச்சு நீங்கள் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு அது உங்கள் சாய்ஸ். நான் டம்ளரில் வச்சு பண்ணேன். இதை பாருங்கள், மிச்சம் இருந்ததை வந்து இந்த ஒரு கேக்கு வச்சு நான் வந்து கிண்ணத்தில் வச்சு நான் பண்ணேன். மிச்சம் இருந்தது இது அப்படியே பாருங்கள். நீங்களே நீங்கள் இதில் பேக்கரியில் பார்த்துருக்கலாம், ப்ளம் கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்படியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்தது, எவ்வளோ டேஸ்ட் வைஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.